ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் ராஜ்மா மசாலா அண்ட் ஜீரா ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இது ராஜ்மாவை நைட்டே நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸை இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். கரம் மசாலா, தனியாத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், சில்லி பவுடர், கசூரி மெத்தி, சால்ட்டு தேவையான அளவு, தக்காளி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இது நெய், வெங்காயம், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகா, பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, ஜீரகம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் ஆயில் கொஞ்சம், நெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெய் உருகுனதும் அதில் கொஞ்சமாக நம்ம பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கலாம். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காவை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஜீரகம் பொரிஞ்சதும் நம்ம இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து வதக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கூடவே நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற தூளுங்க எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். இப்போ தக்காளியோட நல்லா மசாலா மிக்ஸ் ஆகி வருது. இப்போ நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற கசூரி மெத்தியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இங்கே வேக வச்சு எடுத்துருக்கிற ராஜ்மா பயிரை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த ராஜ்மா மசாலாவை நல்லா கொதிக்க விடலாம். நீ ஒரு பார்வையால் நெருங்கிவிடு என்னை, நீ ஒரு வார்த்தையால் நிரப்பிவிடு என்னை, நேசத்தினால் என்னை கொன்றுவிடு, உன் நெஞ்சுக்குள்ளே என்னை புதைத்துவிடு. என் நினைவு தோன்றினால் துளி நீரை சிந்திடு, என் நினைவு தோன்றினால் துளி நீரை சிந்திடு. அடநூறு காவியம் சொல்லி தோற்றது இன்று நீ சொல்வது. பூவே வாய் பேசும்போது காற்றே ஓடாதே நில்லு, பூவின் மொழி கேட்டுக்கொண்டு. இப்போ நல்ல கிரேவி திக்கா வந்துருச்சு. லாஸ்டா நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ ஜீரா ரைஸை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம்.
நெய் சூடானதும் அதில் ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இங்கே எடுத்து வச்சுருக்கிற மிளகையும் சேர்த்து பொரிய விடலாம். இப்போ ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம இங்கே ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய்யோட நல்லா இந்த அரிசியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரைஸுக்கு ஏற்ற உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் லிட்டை போட்டு மூடி ஒரு 3 விசில் விட்டு எடுத்தால் உங்களுக்கு ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடும். இப்போ 3 விசிலுக்கு அப்புறம் ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இங்கே தண்ணி அளந்து கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல உதிரியான ரைஸ் கிடைக்கும். ராஜ்மா மசாலா அண்ட் ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ மறக்காமல் சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல், பாய்.